ஏன்னா நம்ம வாங்கி ஒரு வாரம் கழிச்சு மாற்றி கொடுத்துருக்கோம். மாடு மேலே மாடு சென்று பட்டி மேலே பட்டி வர இந்த மாடு தப்பு வராது. அப்படி வந்தாலும் நான் பண்ணித்தரேன், ஏற்பாடு பண்ணித்தரேன். 65 சொன்னாங்க, 45,000க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். பெரிய தொகை. 2 கட்டு, நான் முழுசா சொல்ல 2 கட்டு 500 ரூபாய் கட்டில் 2 கட்டு. 3000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்குங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி போன வாரம் மாட்டுக்காரர்கிட்ட சொல்லி மாட்டை கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கு உண்டான பணத்தை வாங்கி கொடுத்தாச்சு. நமக்கு மாடு தேவைப்படுறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, கட்டு தேவைப்படுறவங்க இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மணியன் பேசுகிறோம். இவருக்கு வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மாடு வாங்கி கொடுத்தோம், 6 பல்லு இது. போன வாரம் அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கையில் கறந்தா பால் சவுண்டு கேட்டால், குண்டாவில் பால் சவுண்டு கேட்டால் மாடு உதைக்க ஆரம்பிச்சது. மிஷினில் கறந்தா பொட்டாட்டு நிற்கிது. இவர்கிட்ட மிஷின் இல்லை, பக்கத்து கட்டுதாரையில் கொடுத்து தான் கறந்துக்கிட்டு இருந்தார். இப்போ ஆனால் என் மாடு இப்படி பண்ணுதுன்னா, ஆனால் பால் வருதுன்னா ஆனால் உதைக்குது, கையில் கறந்தா உதைக்குது, மிஷின் போட்டால் கம்முன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் இத்தனைக்கு தலைச்சம் கிடையாது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி போன வாரம் மாட்டுக்காரர்கிட்ட சொல்லி மாட்டை கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கு உண்டான பணத்தை வாங்கி கொடுத்தாச்சு. போன வாரமே மாடு வாங்கணும்னு நினச்சாரு, வாங்க முடியல, வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு மாட்டை கொடுத்துட்டு அந்த மாட்டு பணத்தை வாங்கிடலான்னு விட்டாச்சு. இந்த வாரம் அந்த மாட்டு காசு கொண்டு வந்தார், 62,000 கொண்டு வந்தார். இந்த மாடு வந்து சொன்னது 65 சொன்னாங்க, 45,000க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். கண்ணு மட்டும் கொஞ்சம் பெரிய கண்ணு, ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கும். கண்ணு நல்ல மாடு, ஜாதி மாடு, ஒரு 15 லிட்டரு கறக்கும். நல்ல மாடு, நல்ல அதிகபட்சம் இது 2வது ஈத்து 3வது ஈத்தாக இருக்கும். குணம் நல்லா இருக்குது. எப்படி ஒரு 15 லிட்டரு கறக்கும். இன்னைக்கு இந்த மாடு கைப்பால் மாடுன்னு நீங்கள் கண்ணு இல்லாத மாடு, வத்தக்கறவை மாடு வாங்கினா கூட 35-40 ரூபாய்க்கு மேலே போட்டாகணும். இன்னைக்கு நம்ம வாங்கினதே 45 தான் வாங்கியிருக்கோம். போன தாட்டி அவர் அந்த மாடு இதாச்சு, இந்த தாட்டி நம்ம அவருக்கு மாடு மாற்றி கொடுத்து இந்த மாடு வாங்கி கொடுத்துட்டோம். மாடு தப்பு வராது. இப்போ யாரும் சொன்ன மாதிரி யாருமே வந்து பார்த்ததில்லை. தப்பு வந்தால் அதுக்கு ஏற்பாடு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரோம். சில விஷயங்கள் எல்லாமே பண்ணித்தரோன்னு சொல்ல முடியாது. சிலது வந்து மாடு பராமரிக்கிறவங்க மேலேயும் தப்பு இருக்கும். ஏன்னா அது சில மாடுகளுக்கு போய் ஒரு 4 நாள் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு உடம்பு சரியாக காய்ச்சல் வரும். புது இடத்துக்கு அவங்க தண்ணி ஊற்றி கழுவி விடுவாங்க, ஏதோ ஒரு காய்ச்சல் வரும். அதெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது. மாடுன்னு உடம்பு சரியில்லை, அதுக்கு வைத்தியம் பண்ணுறது ஏதோ பண்ணித்தான் ஆகணும். எல்லாமே மாடு வாங்கி கொடுத்தா இவங்க 500 ரூபா நம்ம கமிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லா முழு பொறுப்பும் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் 100க்கு ஒரு 75-80% நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணித்தரலாம். என்ன அவங்களுக்கு கைடு பண்ணணும், ஏதோ உடம்பு சரியில்லை பிடிக்கலன்னு சொன்னாங்களா, நம்ம என்ன பண்ணலாம் ஏதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி பண்ணலாம். முழுசாக நம்மளே ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நான் தலையில் துண்டை போட்டு இதெல்லாம் கழட்டி அடமானத்துக்கு வச்சுட்டா நம்ம பொழப்பு பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நன்றிங்க. சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு உதவி பண்ணாருண்ணா. அந்த மாட்டை வித்து கொடுத்து வித்து எல்லாம் கொடுக்கல, அந்த மாட்டை மாட்டுக்காரர்கிட்டே சத்தம் போட்டு மிரட்டி வாங்கிட்டு எங்களுக்கு வேற மாடு இப்போ. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அந்த மாட்டுக்காரர் வாங்கக்கூடாது, வாங்கவும் மாட்டாங்க. அது வந்து அந்த இது வந்து பால் கறக்குது, அது திடீர் தலைச்சங்களையே லைட்டாக உதைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் தில்லாலங்கடி வேலை பண்ணி வாங்கி கொடுத்துட்டோம். மாட்டை கொடுக்குமாவே இல்லையா நினைச்சுதான் சொன்ன போனால் அதுதான் வாங்க மாட்டாங்க நினைச்சுங்க. இன்னைக்கு சந்தையில் வந்து ஒரு மாடு பெருசு, இன்னைக்கு சந்தையில் ஒரு மாடு இங்கே வாங்கி கட்டிட்டு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழிச்சு மாடு ரிட்டர்ன் கொடுத்தா இங்கே அடிதடியே நடக்கும். ஏன்னா நம்ம வாங்கி ஒரு வாரம் கழிச்சு மாற்றி கொடுத்துருக்கோம். அது என்னன்னா நம்ம மேலே பழக்க வழக்கம், இவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை, நம்ம மாட்டுக்கார வியாபாரிகிட்ட நம்ம பழக்க வழக்கம் தான். அந்த பழக்க வழக்கத்துக்காக தான் அவங்க நம்ம மூஞ்சிக்காக மாற்றி தராங்க. அதனால அவங்களுக்கும் நட்டம் தான். அந்த மாடை அவங்க விற்க விலைக்க வைக்க முடியாது, அவங்களுக்கும் 10,000-20,000 மாடு நட்டம் தான் இருக்கும். அதனால ஒன்றுங்க, இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி தரலாங்க. எல்லாத்தையும் 100 பேர்த்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதில் ஒரு 5 பேர் 10 பேர் நம்மளால முடியாது. எத்தனையும் தான் நம்மளும் பண்ண முடியும், அது முடியாது. அவங்கவுங்க அதை பொருளை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னா செலவு பண்ண தயாராக இருக்கணும். அதனாலங்க அதெல்லாம் முன்னாடி என்னன்னா, இவர் வந்து நம்மக்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாலே, 1 வருஷத்துக்கு முன்னாலே நம்மக்கிட்ட மாடு வாங்க வந்து இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு சொல்லி தான் எனக்கே தெரியும். இவர் வந்து கட்டு சேவலெல்லாம் நிறைய பிரீடு பண்ணுறாரு, நல்லா நிறைய பண்ணுறாரு. கட்டு சேவலெல்லாம் அது விளையாட்டெல்லாம் நிறைய விளையாடுறாரு. இவர் போனதாட்டி கட்டு சேவலில் விளையாண்டதில் ஒரு தொகை, பெரிய தொகை. 2 கட்டு, நான் முழுசாக சொல்ல 2 கட்டு 500 ரூபாய் கட்டில் 2 கட்டு. அதில் வின் பண்ணி அந்த காசுக்கு நம்மக்கிட்ட 2 மாடு வாங்கினார்.
அந்த மாடு இப்போ நல்லா தான் இருக்குது. அடுத்தது இப்போ இன்னொரு மாடு வாங்கணும்னு சொல்லி காசு சேர்த்து வந்திருக்கு. வந்து இந்த மாடு வாங்கியிருக்காது. ஒரு மாடு ஃபெயிலியர் இல்லை, அது குணம் பத்தலைன்னு சொல்ல கேட்டு அந்த மாட்டை கொடுத்துட்டு இந்த மாடு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ போன வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 65 ரூபாய்க்கு என்னமோ ஒரு மாடு வாங்கினாரு. 6 பல்லில் ஹெச்எஃப். அது கொஞ்சம் உதைக்குது. மிஷின் போட்டால் நல்லா இருக்குது, கையில் கறக்க நிற்கல. இவர் வந்து கட்டு சேவல், நல்ல ப்ரீடான கோழியெல்லாம் நிறைய பண்ணுறாரு. தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது சேவல் வேணுமா, இல்லை பிரீட் எனக்கு இந்த சேவல் ரகம் வேணும், எப்படியாப்பட்ட சேவல் வேணும் பண்ணுவார். இவர் வந்து நம்ம எப்படி மாடு இதில் இருக்கோமோ இவர் ஆரம்பத்தில் வந்து சேவலே தான் பார்த்தேன். சேவல் பண்ணையே வச்சிருக்காரு. 50 சேவல் எங்கள் வீட்டில் 50 சேவல் இருக்குதுண்ணா. நல்லா பண்ணி வித்துட்டு இருக்கிறோங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு தொழில். சந்தையாக கூட விற்போம், வீட்லேயும் வந்து வாங்கிக்குவாங்க கட்டுக்காரங்களும். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் அப்படி இதுக்கு மாட்டுக்கு மாறிட்டோம். ஒரு 4 மாடு வச்சிருக்கோம், 4 மாடு வாங்கிக்கிறோங்க. அதை வித்து 4 மாடு வாங்கிக்கிறோம். இப்போ இதுக்கு மாறிட்டோம். சேவலும் இருக்குது. சேவல் 3000-லேருந்து 15000 வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு 50,000 முடிய வச்சிருக்கிறாரு. சப்போஸ் சேவல்ல என்னென்ன ரகம் வேணும்னாலும் இருக்கு. அப்போ சேவல்ல என்னென்ன ரகம் இருக்குது? சேவல்ல 5 ரகம் இருக்குதுங்க. மயில், ஈரி, வல்லூர், ஆந்தை, 5 ரகம் இருக்குதுங்க. எல்லா பிரீடும் கிடைக்குங்க. எல்லா பிரீடும் இருக்குங்க. சரி, கிளிமூக்கு சேவல் நம்மளுக்கு கட்டு சேவல் மட்டும் தான். அது வந்து கிளிமூக்குங்கிறது அழகு ஃபேன்சி தாங்க. இது வந்து கட்டு சேவலுக்கு மட்டும் தான் பிரீடு. அழகுக்கு தான். கட்டு சேவல் தேவைப்படுறவங்க இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. நமக்கு மாடு தேவைப்படுறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டு சேவல் தேவைப்படுறவங்க இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டு சேவல் விடை ஈடு பண்றீங்களா? விடையும் பண்றீங்களா? விடை நல்ல பெருவெட்டு விடை வேணும். நம்ம பிரீடு கொடுப்போம், வெளியே வாங்கி தர மாட்டோம். விடை நம்ம பிரீடு பண்ணி கொடுப்போம். நல்லா தெளிவா சொல்லிருங்க. விடை வந்து பிரீடு பண்ணி தான் கொடுப்போங்க, வெளியே வாங்கி தர மாட்டோம். எங்க வீட்டுல இருக்கிறதா கொடுப்போம். சேவல் எல்லா பக்கம் வாங்கி கொடுப்போம். அந்த ஜெனரேஷன்ல ஒரு விடை வந்து பார்த்தா அதுல வந்து நம்மளுக்கு மட்டும் தான் நம்பி வாங்குவாங்க. நம்ம கிட்ட வெளியே எடுத்து கொடுக்க மாட்டோம். சரி, உங்களுடைய நம்பர் சொல்லுங்க. 96 59 48 87 21. சரி, இப்ப நம்ம பார்த்து ஈரோட்டுக்குள்ள சில விவசாயிகள் இருப்பாங்க. சேவல் நிறைய வளர்த்துவாங்க, கட்டு சேவல் வளர்த்துவாங்க, இல்ல பெருவாட சேவலை கட்டுத்தாரையில போட்டு வளர்த்துவாங்க. விற்கலாம் மேல நீங்க போய் அதை வாங்கிக்குவீங்களா? விற்கலாம், நாங்களே வாங்கிக்குவோம். ஃபோன் பண்ணா போதும். ஃபோன் பண்ணாங்களா? நீங்க கோழிகளை ஃபோன் பண்ணுங்க, நாங்க நீங்க கொடுக்குற கோழிகிட்ட இருந்தாலே நாங்க அனுசரிச்சு எடுத்துக்குவோம். இப்ப வந்து இவர் ஒரு விவசாயி, இவர் வீட்டுல சேவல் வளர்த்துறாரு. இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இவர் கட்டு சேவல் வளர்த்துறாரு, இவர்கிட்ட நம்ம விற்கலாம் உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க அவளை தேடி நாங்களே வீடியோ போய் எடுத்துக்குவோங்க. கணக்கா நியாயமான விலையில கேட்டு வாங்கிக்குவீங்களா? கிலோ கணக்குல வாங்கிக்குவீங்களா இல்ல சேவலுக்கு? அது பிரீடு பொறுத்து தாங்க, அங்க போய் பார்த்தா தான். என்னது வாங்கிக்குவாருங்க. விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, சேவலா இருந்தா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கஸ்டமர் தான் கான்டாக்ட் பண்ணுங்க. அவருக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க. நன்றிங்கண்ணா. சரி, ஓகே, நன்றிங்க. வணக்கம்.